வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 24th நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். என்னன்னு சொல்றது, மார்க்கெட்டு ஜான் ஏறிச்சு அப்படின்னா மொனம் சருகுது. அந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டு. கொஞ்சம் கூட ஒரு ஹெல்த்தியாகவே இல்லைங்க மார்க்கெட்டு. 26,000க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தோம். 26,100க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு. 26,237 வந்துச்சு. அதாவது ஆல் டைம் ஹைக்கும் ஒரு 30 பாயிண்ட்டுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆயிட்டு இன்னைக்கு வந்து 26,000 வந்து பிரேக் பண்ணிட்டு காட்டுது. கொஞ்சம் கூட ஒரு ஹெல்த்தியாவே இல்லை. அதாவது மார்க்கெட் வந்து இந்த 25,000 வந்து 26,230 வந்துருக்குது அப்படின்னா அது பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் அதாவது ஆட்டோ ஸ்டாக்ஸ்ல இருந்து ஒரு 3 ஸ்டாக்கு, ஐடிலேருந்து ஒரு 3 ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து ஒரு 4 ஸ்டாக்கு. இதை மட்டுமே வச்சு நிஃப்டியை 1000 1200 பாயிண்ட் ஏற்றிட்டு மிட் அண்ட் ஸ்மால் கேப் கொஞ்சம் கூட கான்ட்ரிபியூட் பண்ண கிடையாது. அதாவது நிஃப்டி வந்து 0.5% ஏறுது அப்படின்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகுது. ஆனால் நிஃப்டி வந்து 0.5% இறங்குது அப்படின்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் 1.5% இறங்குது. இதெல்லாம் என்ன ஒரு லாஜிக்? இன்னைக்கெல்லாம் மிட் அண்ட் ஸ்மால் கேப் கதற இறங்குது. நிறைய ஸ்டாக்கு 3%, 5%, 8% வரையும் டவுன் ஆகுது. செலக்டடா ஏதோ ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் ஏறுது. அது என்னடா இது ஏறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏதோ கான்ட்ராக்ட்ல வின் பண்ணியிருக்கிறாங்க, அதனால வந்து அது ஏறிட்டு இருக்குது. பட் அது நாளிலிருந்து இறங்கிட்டு அது வேற விஷயம். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கொஞ்சம் கூட ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. மார்க்கெட்ல அந்த 5-6 ஸ்டாக் வச்சு மேலே ஏற்றிட்டு போனது, இப்போ அந்த 5-6 ஸ்டாக்குமே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. குளோபல் லெவலில் கூட மார்க்கெட்டு வந்து நல்லா ஏறிட்டு தான் இறங்கிருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட் ஏறாமையே இறங்குது. என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஹெல்த்தியா இல்லாத ஒரு மார்க்கெட்டா இருக்குது. நம்ம மார்க்கெட்டை பார்க்க எனக்குலாம் வந்து ரத்தம் கொதிக்குது. எனக்கே கொதிக்குது அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? என்ன பண்றது? இந்த இதையும் மீறி வந்துதான் ஆகணும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி, அதாவது டியூஸ்டே. அந்த மந்த்லி எக்ஸ்பிரியில் ஏதாவது ஆட்டம் இருக்குமா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? இன்னைக்கு மார்னிங்கே வந்து என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன், கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக ஆட் ஆகிட்டு இருக்குது, ஃப்ரெஷ் பையிங் அவாய்ட் பண்ணுங்க, கால் ஆப்ஷன் பையிங் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அங்கேருந்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் மேலே இறங்கிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபர்தராக எப்படி இருக்கும்? என்னென்னா ஈவெண்ட்டு எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு மெசேஜ் வந்து உங்கள் இன்னொரு ஷேர் பண்ணிடுறேன். அதாவது இந்த ஜனவரி மாதம் 2025 இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு மெசேஜ் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். என்னன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஒரு பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டு சூப்பராக படிக்கிற பொண்ணு, போன் கேன்சரில் பாதிக்கப்பட்டு அந்த ரிப்போர்ட்லாம் நான் வந்து ஷோ பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணுக்கு யாராவது உதவி பண்ணணும் அப்படிங்கிறவங்க அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ணி ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 2 lakhs நியர்லி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கிடச்சிருக்குது. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த போனை அப்படியே எடுத்துகிட்டு பிளேட் வச்சு இப்போ வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டாங்க. ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டு ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னை பார்க்கணும். அது நான் இதுவரை அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. முகம் பார்க்காம தான் நம்ம வந்து உதவி பண்ணணும். இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை. அந்த பொண்ணு வந்து அதாவது நாம் போய் பார்த்து அதை ரொம்ப எமோஷன் ஆகிடும் அப்படிங்கிறனால நான் பார்க்கல, அவாய்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் ஃபோன்லாம் பேசிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நானும் என் ஒய்ஃபும் அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். போயிட்டு அந்த பொண்ணு அப்படியே அழுதுருச்சு. அந்த ரிப்போர்ட்லாம் காட்டி, ஆனால் பயங்கரமான பயத்தில் இருக்குது. மறுபடியும் வருமானா என்ன ஏது அப்படின்லாம் இருந்துச்சு. எல்லாம் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவி ஒரு 50,000 அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு, அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ படிக்கிறதுக்கு செலவுக்கு பணம் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. பட் என்ன சொல்கிறது, சாப்பிட்றதுக்கு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன். உனக்கு எந்த ஒரு சப்போர்ட் வேணுமா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன். இதை நான் எதுக்காக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா நீங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து கொடுத்துருக்குறீங்க, நம்மளுடைய ஃபாலோவர்ஸு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது தெரியணும்ல, அந்த மெசேஜ் தெரியணும்ல. அந்த பொண்ணு வந்து க்யூர் ஆகிட்டு நல்லா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இல்லை, அது நீங்கள் டொனேட் பண்ணீங்கல்ல, அப்போ உங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. அதுக்காக தான் அந்த மெசேஜ் வந்து நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்து உதவிய நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஓகே. இப்போ நம்ம போஸ்ட் மார்க்கெட் போட்டு போயிடலாம். யூஎஸ் மார்க்கெட்டு நல்லா பட்டாசு கிளப்பி அடித்து இறக்குனதுக்கப்புறம் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஸ்லைட்லி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது டோ வந்து 1%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் அண்ட் S&P 500 ஈச் 1% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா?
அதாவது யூஎஸ் உடைய 10-year பாண்ட் ஈல்டு பொறுத்தவரையும் 4ல் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. பிட்காயின் வந்து ஆல்மோஸ்ட் $86,000 வந்துருச்சு. அதாவது 1,26,000 போனது இப்போ வந்து $86,000 வந்துருச்சு. குரூடு வந்து நியர்லி வந்து $62 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. அதாவது இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு நீங்கள் வந்து ஷட் டவுனு. ஹேங்சங் இண்டெக்ஸ் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து பார்க்கும்போது ஹேங்சங் இண்டெக்ஸ் 2% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு 30-40 பாயிண்ட் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 26,070 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 26,130 140 வரையும் வந்துச்சு. பட் அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக இறங்கி 26,000 வந்து பிரேக் பண்ணிச்சு. ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 84,900 க்ளோஸ் ஆகிருக்குது. 0.39% டவுனில் போயிருக்குது. நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 108 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 0.42% 25,960 வந்து செட்டில் ஆகுது. அதாவது ஃபைனலாக வந்து 26,000க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்க்கும்போது அதாவது ஸ்மால் கேப் வந்து நியர்லி 1%, மிட் கேப் 0.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி செக்டாரை தவிர மீதி 12 செக்டாருமே டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. ருபி 89.22 செட்டில் ஆகுது. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஆல் டைம் லோ வந்து பிரேக் பண்ணிச்சு 89.48. இதை போஸ்ட் மார்க்கெட் போட்டு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிசர்வ் பேங்க் கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா என்ன சொல்லிக்கிறாருன்னா நம்ம மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்த ருபி வந்து ஆல் டைம் லோவில் இருக்கிறது அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாராவது முடிஞ்சால் அவருக்கு ஒரு மெயில் அனுப்பியோ இல்லைன்னா ஒரு ஃபோன் போட்டோ ருபி வந்து ஆல் டைம் லோவில் இருக்குதுன்னு அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திருக்கேன். ஏன்னா மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா வந்து சூப்பராக இருக்குதுங்கிறாரு. நம்ம எக்கனாமிக் டேட்டா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாரு. அப்படிதான் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன சொல்லிக்கிறாரு, மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து கம்மிங் டிசம்பர் பாலிசியில் வந்து ரேட் வந்து கட் பண்ண சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படி சொல்கிறது, அதாவது ருபி வந்து அட்லீஸ்ட் ஆல் டைம் லோ வர தேவையில்ல, அட்லீஸ்ட் ஒரு 85 83 இந்த மாதிரி இருந்தால் போதும் நம்ம மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிடும். இந்த ருபி வந்து இவ்வளோ வீக் ஆனதே நம்ம மார்க்கெட் ஏற தான். ஓகேங்களா. ருபி வந்து இந்த மாதிரி வீக்கே ஆகக்கூடாது, மார்க்கெட்டுக்கு அது வந்து அகைன்ஸ்ட். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் இன்னைக்கு நியர்லி வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. என்னடா அது 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸில் ஒரு லாஸ் மேக்கிங் குக்வேர் ஒன்று இருக்குது, அதாவது நிர்லேப் அப்படின்ட்டு அதுலேருந்து வெளியே வராங்களாமா. அந்த நிர்லேப் வந்து சேல் பண்ணுறாங்களாமா. இது வந்து 2018 வந்து அவங்க வந்து 80 கோடி ரூபாய்க்கு அக்யூமுலேட் பண்ணாங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் வந்து பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்வேர் வந்து சப்சிடரி வேண்டாம் அப்படின்ட்டு அது வந்து தூக்கிட்டாங்களாம். அதனால அது வந்து நியர்லி 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. சிஜி பவர் இன்னைக்கு நியர்லி 4% டவுன் ஆகிருக்குது. அதாவது சித்ராஞ்ச் லோகோமோட்டிவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து அவங்க வந்து லைக் 600 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால நியர்லி 4% டவுனில் போயிருக்குது. அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து ஒரு நியூஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா கவர்மெண்ட் லைக்லி டு ப்ரொப்போஸ் டு பெர்மிட் மெர்ஜர் பிட்வீன் இன்சூரன்ஸ் அண்ட் நான் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்சூரன்ஸ் அண்ட் நான் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. அப்படி வர்ற நியூஸ் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இது மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸ் ஃபைனான்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கடுத்து வந்து இன்டர் குளோப் ஏவியேஷன், அதாவது இண்டிகோ இன்னைக்கு நியர்லி 2% இன்க்ரீஸ் ஆகுது. சென்செக்ஸ் 30 வந்து இண்டிகோ வந்து ஆட் ஆகுது. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட் பொறுத்தவரையும் இன்னைக்கு மண்டே எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. டியூஸ்டே தான் பிபிஐ டேட்டா வருது யூஎஸ்ஏலேருந்து. அதுக்கடுத்து வந்து ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வருது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்னிங் வந்து 250 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. யாருக்கு தெரியும், இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் டவுனில் கூட க்ளோஸ் ஆகும். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஒரு 1000 பாயிண்ட் இறங்கி ஒரு 300 பாயிண்ட் ஏறி இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருமா அப்படிங்கிறது பார்க்கணும். யூஎஸ் மார்க்கெட் கடந்துட்டு போகுது. நம்ம மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஹெல்த்தியாகவே இல்லைங்க நம்ம மார்க்கெட்டு. அதாவது நம்ம மார்க்கெட் இந்த லெவல்லாம் டெக்னிக்கலாக போயிடுச்சுன்னா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்களும் நினச்சிங்க. அதே மாதிரி தான் நான் நினச்சதும் தப்பு இல்லை அப்படிங்கும்போது நானும் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா நம்ம வந்து டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த டெக்னிக்கல் லெவல் தான் ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கும்போது ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. பட் தேர் இஸ் நோ ஹெல்த் அட் ஹையர் லெவல்ஸ். கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இல்லை. 26,000 கீழே க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது 26,000 கால் ஆப்ஷனில் ஹையாக இருக்குது.
ஸோ நாளைக்கு ஏதாவது 26,000 இல்லை 26,050 அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணல அப்படின்னா கூட கால் ஆப்ஷன் பை பண்ணாமல் இருங்க. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இல்லை. அதனால் ஹையர் லெவலில் வரும்போது செல் பண்ணலாம், புட் ஆப்ஷன் வாங்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னைக்கு க்ளோசிங் பேசிஸ் டேட்டா பார்க்கும்போது நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்காக அர்ஜுன் சொன்னா அப்படி அப்படின்ட்டு நாளைக்கு காலையில் போனோன்னே ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுட்டு அது இறங்கினோடனே இவன் சொன்னால் புட் ஆப்ஷன் வாங்க சொல்லி இறங்கிடுச்சு அப்படின்ட்டு மட்டும் என்கிட்ட சொல்லிவிடாதீங்க. டெக்னிக்கலாக வந்து இன்ட்ராடேக்கு தகுந்த மாதிரி பண்ணணும், சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எதையும் நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. சம் இன்ட்ரெஸ்டிங் டேட்டாலாம் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது? கோல்டு, டாலர், சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? லாஸ்ட் வீக் வந்து M&M ஃபைனான்ஸ் வந்து பிரேக் அவுட் சொல்லியிருந்தேன், 340 rupees. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து 358 அந்த ரேஞ்சில் வந்து பார்ட் ப்ராஃபிட் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து காஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒன்றுமே இல்லாத மார்க்கெட்டில் இது மட்டும் ஏறிட்டு இருக்குது. அப்போ எப்போனா விட்டுருவாங்க. அதனால ஒரு 18 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. பார்ட் ப்ராஃபிட் பண்ணிக்க, மீதி இருக்கிறது வந்து ஸ்டாப் லாஸ் காஸ்ட்டு கொண்டு வந்துருக்கு. ஸ்டாப் லாஸ் காஸ்ட்டுக்கே அடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்திருக்கிறேன். அது வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ அப் மெசேஜ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ரைட். இப்போ டேட்டாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,000 காலில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 26,100 காலில் ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து 26,100க்கு மேலே க்ளோஸ் ஆகாது அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 90% அக்யூரஸியாக இருக்குது. ஓகேங்களா? பட் இந்த 26,000 காலில் இன்னமும் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 26,000 கீழே தான் க்ளோஸ் ஆகும். இது வந்து லைவ் மார்க்கெட்டில் சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி தான். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் அதாவது 59,000 காலில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளியரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தா தான் இதை பற்றி தெரியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோல்டுடைய டாலர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இதுதான் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கு சொல்லியிருந்தேன். இந்த ரேஞ்சு $4,250, அதுக்கு அடுத்ததாக வந்து $3,900. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. $4,250க்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தராக நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா 4,200, 230 வரும்போது இந்த $4,050 அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதான்னு பார்த்துட்டு இங்கே வந்து ஷார்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். இன்க்ரீஸ் ஆகும்போது ஷார்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து $4,250. ஒருவேளை அதுக்கு மேலே $4,250க்கு மேலே சஸ்டெயினேட் இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ் பையிங் போகலாம். ஓகேங்களா? அதே அப்படியே உல்ட்டாவாக இங்கே பண்ணணும். $3,900 சப்போர்ட் அப்படிங்கும்போது $3,920, $30, $50 வந்து பை பண்ணலாம். $3,900ங்கிறது ஸ்டாப் லாஸ். சப்போஸ் $3,900க்கு கீழே சஸ்டெயினேட் இருக்கும்போது ஷார்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து $3,900 தான். அதுக்கு கீழே சஸ்டெயினேட் இருக்கும்போது செல் பண்ணோம் அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் $3,750. ஸோ இதுலேயே வந்து 4 ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஹையர் லெவலில் வரும்போது இங்கே வந்து செல் பண்ணலாம், அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே, ஸ்டாப் லாஸுக்கு மேலே போகும்போது பை பண்ணலாம், அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸு என்ன லெவல் பிரேக் அவுட்டா அது ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி லோவர் லெவல். ஓகேங்களா? இது வந்து கோல்டோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி. நாளைக்கு வந்து நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி அப்படிங்கும்போது 1 hour சார்ட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இந்த சூப்பர் ட்ரெண்ட் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் போட்டால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ வந்து இதுதான் சப்போர்ட், அதாவது 58,700. 58,700க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் 58,500. ஓகேங்களா? 58,700 கீழே இருந்துச்சுன்னா 58,500 சப்போர்ட். சப்போஸ் அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே இறங்கும் 58,200. ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 59,000ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா 59,200ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு. சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸை பொறுத்தவரையும் அதாவது 1 hour கேண்டிலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் நான் வந்து இந்த வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் நான் போட்டிருந்தேன். இதுதான் வந்து ட்ரெண்ட் டிசைடர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 26,000 இது கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர். ஸோ இப்போ 26,000 கீழே தான் வந்துருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
25,900. 25,900க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 850. சப்போஸ் 850க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 750 வரை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் 26,000. 26,000 மேலே போச்சுன்னா 26,080. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.